பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகம் 126வது சங்கீதம் 4வது வசனம், Psalms 126 verse 4. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் திருப்புகிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் குழம்பிக் கொண்டு இருக்கலாம். இது நல்லபடியாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த காரியங்கள் கர்த்தருக்கு வாய்க்க செய்தால் நல்லாயிருக்கும். கர்த்தர் அதற்கு ஏற்றபடி எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் பக்கமாக திருப்புகிறார். ஆமென். உங்களுக்கு சாதகமாக திருப்புவார். நீங்கள் தைரியமாக விசுவாசிங்க. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் முடியும். நீங்கள் பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எப்படி அந்த சிறையிருப்பை திருப்புகிறாரோ அதே போல் எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். எல்லா வழிகளை கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் வாய்க்க செய்வார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நம்புங்க, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்காக எல்லாவற்றையும் திருப்புகிற ஒரு டேர்ன் பண்ணுவார். ஆமென். ஒரு டர்ன் பண்ணுற மாதிரி கர்த்தர் டேர்ன் பண்ணுவார். மனுஷனுடைய இருதயங்களை கர்த்தர் திருப்புவார். மனுஷ தயவை கர்த்தர் கட்டளையிடுவார். இதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கி செய்வார். விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கை நன்மைகளை காண செய்வார். நம்மளால் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். அநேகர் நாள் வேலை காரியங்களுக்காக முயற்சி பண்ணி கொண்டிருக்கலாம். அவங்களுக்கு சாதகமாக எல்லாவற்றையும் திருப்புங்கப்பா. படிக்கிற காரியங்கள், அநேகத்தா வெளிநாடு செல்ல இருக்கிற காரியங்கள், இதுவரைக்கும் எல்லா தடைகள் இருக்கலாம். இந்த நாளில் அந்த தடையெல்லாம் நீக்கி போடுங்க. அவங்க பக்கமாக எல்லாவற்றையும் சாதகமாய் திருப்பணுமா ஜெபிக்கிறேன். இப்படிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கட்டும். விசேஷமாய் கர்த்தாவே, இதனால் வேலைக்கு செல்லுகிற பிள்ளை, வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், அந்த வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகள், வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் அந்த நன்மைகளை நீ நிறைவாய் தரவணுமா ஜெபிக்கிறேன். ஒரு குறைவில்லாமல் நீங்கள் நடத்தவணுமா ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே, அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் இருக்கிற எல்லா பொருட்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஒரு குறைவில்லாமல் நீங்கள் நடத்தவணுமா ஜெபிக்கிறேனப்பா. நீரே கூட வழி நடத்துங்க. எல்லா விவசாய குடும்பங்களுக்காக சோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, எல்லா ஃபார்மர்ஸை ஆசீர்வதிங்க. அவருடைய நிலங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய பயிர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நல்ல விளைச்சலை காண வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்கள் இந்தியா தேசத்தில் ஆண்டவரே, நல்ல விளைச்சலை காணும்படியாக செய்வீராக. இந்த நாளிலே கர்த்தாவே, எல்லா ஃபார்மர்ஸோட தேவையெல்லாம் சந்திங்க. அவளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, காரியங்கள் எல்லாம் கவர்மெண்ட்லேருந்து கர்த்தாவே அவளுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க. எல்லா பண தேவைகள், எல்லா லோன் எல்லாம் கிடைக்க உதவி செய்யுங்க. என் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வீராக. ஓடைய பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. எல்லா பிரயாணங்கள்லாம் சுகமாய் கர்த்தாவே நடத்துங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. எல்லாரும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. இதனால் சால்வேஷன் டிவியை கர்த்தாவையும் அன்றைய தேசத்தை திருச்சுவை தாங்குகிற பிள்ளைகளுக்காக, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அன்றைய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நேரடியாகவும் கொடுக்கிற எல்லா காணிக்கை தசமங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அன்றைய அந்த பிள்ளைகள் நிறைவாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். அன்றைய நாளிலே கர்த்தாவே, தேவன் தாமே வழியில் உருவாக்குவீராக. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. அன்றைய கர்த்தாவே, எல்லா திருமண தடையிலிருந்து விடுதலை கொடுங்க. பிரசவத்துக்காய் போகிற பிள்ளை சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். எல்லா கர்ப்ப தடைகளை நீக்கி போடுங்கப்பா. எல்லா கேன்சர் வியாதிகளை மறைய செய்யுங்க. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ இந்த வெள்ள அந்த பலவீனம் மறைய செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். பெரிய மனதில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.